ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த தியானம், யோகம் இதுக்குள்ளேலாம் போன பிறகு தெளிவடையும் மனசு அப்படின்னு நெனச்சா, ரொம்ப குழப்பமா இருக்குங்க அப்படின்னு ஒருவர் கேட்டிருக்காரு. அது ஒரு நல்ல கேள்வி தான். ஏன்னா, பொதுவாவே பார்த்தீங்கன்னா, நம்ம மனச தெளிய வைக்கிற ப்ராசஸில உள்ள போனோம்னா, முதல்ல வந்து நம்ம மனச கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நெறைய ட்ரெயின் பண்ணுறோம். அதில ரொம்ப கான்ஷியஸா கவனம் செலுத்துறோம். அப்போ எதில நம்ம முனைப்பா, எது நடக்கக்கூடாது, எதை தடுக்கணும்னு நம்ம வந்து கவனம் செலுத்துறோமோ, அது எப்பொழுதுமே இந்த இயற்கை தன்மையில முன்பை விட வீரியமா ஆப்போசிட்டா செயல்படுங்கிற உண்மைய நாம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த யோகம், தியானம் இந்த மாரியான ஞானத்தை நோக்கிய பயணத்தில நம்ம முதன்மையா நம்மளோட மனச கட்டுப்படுத்தணும், மனசுடைய செயல்பாட்டை குறைக்கணும், அதனுடைய வேகத்த நாம வந்து மெதுவாக குறைத்து குறைத்து கொஞ்சம் அது வேகம் இல்லாம செயல்படக்கூடிய தன்மை கொண்டு வரணும்னு நாம் முயற்சி பண்ணுறோம். இதுதான் நிறைய அதில பாடங்களாக இருக்கிறது. பொதுப்படையா நம்ம அதுக்கே பெரிய அளவுல எஃபோர்ட் போட்டு முனைப்புடன் எப்பொழுதும் 24/7 அதையவே நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, இப்போ அதனுடைய ஆற்றல் என்ன ஆகும் அப்படின்னா, முன்பை விட வேகமா தான் செயல்படும். நீங்கள் எதில வந்து ரொம்ப முனைப்பாக கவனத்த கொண்டு போய் செலுத்துறீங்களோ, அது வந்து அந்த நோக்கத்திற்கு எதிர்மறையாகத்தான் அதிகமா செயல்படும் அப்படிங்கிறது தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மை. அப்போ இதில ஒரு முக்கியமான விஷயம் பிராக்டிக்கலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு விஷயத்த விரும்புறீங்க. அந்த விரும்புறத மிக தீவிரமா விரும்புனீங்கன்னா, உங்களை விட்டு அது நகர்ந்து கொண்டே இருக்கும். எப்படி நகரும்னா, உங்களை விட்டு அது தூரமா போயிட்டே இருக்கும். அது உறவா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, உயிர்க்காரகம், பொருள்காரகம் 2க்குமான தன்மை இதுதான். அப்போ இதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்னன்னு அங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதை கையாள்வது மிக எளிமையா இருக்கும். இதுக்குள்ள ஏன் அது நடக்குது அப்படின்னா, அப்படி அது நகருதா நம்மள விட்டு? நம்ம ஒண்ண நேசிச்சோம்னா, அது நம்மள விட்டு போயிருமா? அப்படின்னுலாம் கிடையாது. அந்த மாரியான ஒரு பிம்பம் நமக்குள்ள கட்டமைக்கப்படுகிறது. அந்த பிம்பம் ஏன் நமக்குள்ள கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்தோம்னா, இதில தான் ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப வந்து நுண்மையாக இருக்கக்கூடிய ஒரு பிரக்ஞையுடன் நாம பார்க்கக்கூடிய தன்மைகள் நெறைய இருக்குது. அது என்னவா இருக்குன்னா, நம்மளுடைய பதட்ட நிலை தான் அது. மேலோங்கிய நிலையில எதையெல்லாம் இந்த மனம் ஆழமாக விரும்புகிறதோ, அப்பொழுதெல்லாம் மனம் அதை நோக்கி வேகமாக செயல்படுகிறது. ஆனால் இதற்கு ஒரு காலம் என்று ஒன்று தேவைப்படுகிறது. அப்போ அந்த காலத்திற்கும் இந்த மனம் வேகமாக செயல்படுவதற்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. அந்த முரண்பாடு என்னவா இருக்குன்னா, மனசு வேகமாக செயல்பட்டுரும். ஆனால் அதை நடக்கக்கூடிய அந்த நடைமுறை தன்மை இருக்குல்லங்க, செயலாக்கம் அது வந்து எப்பவுமே ஸ்லோவா தான் இருக்கும். இப்போ இந்த வேகமாக செயல்படக்கூடிய இந்த மனசுக்கும் ஒரு செயல் ஸ்லோவாக அதன் தன்மையில் நடக்கக்கூடிய அந்த கால அளவுகளை எடுத்துக்கொள்வதற்குமான அந்த வேறுபாட்டை இந்த மனசு விரும்பாது. அதைய ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு பற்றாக்குறை மனநிலையை நமக்குள்ளே உருவாக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னு அப்படின்னா, ஒரு ஏக்கத்தை நமக்கு தெரியாமையே நம்ம உள்ளுக்குள்ளே வளர்த்திட்டு இருப்போம். அப்போ என்னென்னா, அந்த பொருளோ இல்லை நேசிக்கக்கூடிய மனிதர்களோ இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு இந்த மனசு வந்து நம்மளை அழுத்தங்களை கொடுத்துட்டே இருக்கும். அப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம சிந்தனைக்கும் செயலுக்குமான அந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய வேறுபாடு கால அளவுகள் வந்து நிறைய இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ளணும். இதைய வந்து மனசுக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை எடுக்கணும். அதில் முக்கியமானது என்னென்னா, இந்த ஞானத்தை, யோகத்தை நோக்கி போவதே வந்து மனசுடைய தன்மை அறிவதற்கு தான். ஆனால் அங்கேயும் நான் இவ்வளவு நாளுக்குள்ளே கற்றுக்கணும், இவ்வளோ நேரத்துக்குள்ளே கற்றுக்கணும், இவ்வளவு தன்மைக்குள்ளே நான் வரணும், எல்லாத்தையுமே குண்டலினி ஏற்றணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், வாசியை பிடிக்கணும், எல்லாமே வந்து பேராசையுடன் அவர்கள் வந்து தேடி அலைகிறார்கள். இங்கே எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இங்கே எதுவுமே கிடைக்காதுங்க. அப்படி நினைக்கிறனால தான் இதை வியாபாரமாக மாற்றி, உனக்கு ஒரு நாளில் குண்டலினி ஏற்றி தர்றேன், ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் வாசியை உனக்கு பிடிச்சி கொடுக்குறேன், நீ வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம், வாசியை பிடித்தவன் வாழ்க்கையில் அனைத்தையும் பிடிப்பான் அப்படின்னெல்லாம் சொல்லி இவர்களை வந்து இவர்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவே மாற்றிட்டாங்க. ஒரு ஞானம் என்பது என்ன அப்படின்னா, அந்த பொருள் மீது, இந்த உலகியல் மீது பற்றுள்ள ஒரு பற்றற்ற நிலையை நாம் உருவாக்குற தன்மையில் நம்ம மனசை பக்குவப்படுத்துவது தான். ஆனால் அதையவே பொருளாகவும், அதையவே வந்து இந்த உலகியல் வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரமும் மாற்றக்கூடிய நிலையில் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ மனவேதனையாக இருக்கிறது. இதை நம்பி போகிறவர்கள் உடனே அது நடக்கணும், உடனே கிடைக்கணும், உடனே நான் வந்து குண்டலினியை மேலே ஏற்றணும், பிடிக்கணும், அப்படி இப்படின்னெல்லாம் நிறைய வர்றாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுப்பா. அந்த மாதிரியெல்லாம் பிடிக்க முடியாது, ஏற்ற முடியாது. ஏனென்றால் இந்த செயல்பாடுகளில் சில குளறுபடிகளும் அவசரங்களும்
நான் உடனே அடைந்தே தீரணுங்கிற மனத்தோட உத்வேகத்தையும் உள்ளே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் லாக் ஆயிரும். மிட்டில் போய் லாக் ஆயிருச்சுன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட மனநிலை பிறழ்வு ஏற்படுத்தக்கூடிய நிலை கூட வந்துடலாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. அதனால் நாம் ஞானத்தை அடைகிறோங்கிற பேரில் நம்மளை இழந்துடக்கூடாது. சமகால சராசரி வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே ஞானத்துக்கானது தான். இதில் குண்டலினியை ஏற்றணும், வாசியை பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வாசியை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய அந்த கூர்மத்தில் நடக்கக்கூடிய பிராண ஓட்டத்தை நீங்கள் கவனித்து கொண்டே இருங்கள். அவர்கள் தான் எளிமையாக சொல்லக்கூடியதை தான். இன்னொரு விஷயங்க, ஞானத்தை அடைந்து வாழ்ந்தவர்களை விட எந்த ஞானத்தை பற்றியும் ஞானமே இல்லாமல் சராசரி சாமானியனாக இருக்கக்கூடியவர்கள் ஞானத்துடன் வாழக்கூடிய வாழ்க்கையில் நிறைய பொருளையும் மீட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழக்கூடிய தன்மையில் மிக அற்புதமான மனிதர்களாகவும் வாழ்கிறாங்க. அப்போ இது எங்கேருந்து நடக்குது அப்படின்னா அவரவர்களுடைய கண்ணோட்டத்தில் அவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அவர்களுடைய விருப்பங்களை எப்படி அவர்கள் கையாளுகிறார்கள், செயலாக மாற்றுகிறார்கள் என்பதை பொறுத்து தான் இதெல்லாம் நடக்குது. அதனால் இந்த ஞானத்தில் யோகத்தில் அவசரப்பட்டு உள்ளே போய் அது நடக்கணும் இது நடக்கணும், இவ்வளவு பணம் கட்டிட்டேன், இத்தனை நாளுக்குள்ளே பயிற்சி கொடுக்குறோன்னாங்க, அத்தனை நாளுக்குள்ளே அதை பிடிக்கணும் இதை பிடிக்கணும்லாம் சொன்னாங்கன்னெல்லாம் போனிட்டு நீங்கள் அவஸ்தைப்படவே அவசியம் கிடையாது. அதனால தான் நம்ம இதையே எல்லோருக்கும் இது ஒரு சேவையாக செய்யக்கூடிய செயலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவரிடம் கூட ஒரு ரூபாயும் கூட நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இந்த காரியத்தை தெய்வத்துடைய இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோருக்கும் செய்து கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இன்னும் முன்னெடுத்திருக்கிறோம். இதுதான் மெய்ஞான வாழ்வியல் யோகம் என்பது. இந்த மெய்ஞான வாழ்வியல் யோகத்தை அனைத்து கிராமங்களுக்கும் அடிப்படை மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மையில் சாமானிய மக்களுக்கும் எளிமையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துருக்குறோம். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. உங்கள் ஊரிலையும் ஒரு இடம் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா மக்களுக்கான அந்த தேவைகளை அவர்கள் விருப்பத்திற்கு நாம் இதை அவர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முனைப்புடன் நாம் இருக்கிறோம். அதனால் மனதுங்கிறது எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கிறது தான். அதை நீங்கள் கட்டி பிடிச்சி கட்டணும் அது இதுன்னெல்லாம் முனைப்படவே படாதீங்க. நீங்கள் கட்டணும்னு கயிறு எடுத்துனீங்கனாலே எப்படி நம்ம வளர்ப்பு நாயோ வளர்ப்பு பிராணியோ நம்மளை விட்டு ஓடுதோ அதை போன்று தான் கட்டுப்படணுங்கிற ஒரு ஆணை மனசுக்கு பிறப்பிச்சிட்டினாங்களே கட்டவிழ்ந்து ஓடக்கூடிய தன்மையில் இன்னும் வேகம் எடுத்து அது ஓடிட்டே இருக்கும். அதனால் இந்த வேலையெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஒன்று ஞானத்துக்குள்ளே வந்தீங்கன்னா பொறுமையாக இருங்க. அது எப்போ நடக்கும் என்ன ஏதுன்னு கேள்வியே கேட்காதீங்க. உங்களை அர்ப்பணிச்சிருங்க. சரணாகதி நிலைக்கு வந்த பின்னாடி உங்களோட செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் உங்களோட கடமை. அந்த கடமையை நிறைவேற்றினீங்களே எப்போ நடக்குமோ அப்போ இறைவன் அதை உங்களுக்கு கொடுத்துருவான். இவ்வளோ கால அளவுன்னு எதுக்குமே கிடையாதுங்க. வாழ்க்கையுடைய ஒவ்வொரு தருணங்களுமே நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்பது தான். இந்த நிலை தான் வாழ்க்கை. இந்த நிலையை உணர்வது தான் ஞானம். அதனால் நீங்கள் வாழக்கூடிய அந்தந்த தருணங்களை அற்புதமாக மாற்றிக்கொண்டே வாருங்கள். அற்புதமான மனநிலையுடன் அதை எதிர்கொள்ளுங்கள், செயலாற்றுங்கள். செயலுக்கு வரும் காரியங்களை கவனித்து கொண்டே இருங்கள். எண்ணங்களால் இருக்கக்கூடிய குப்பைகளை வெளியே தூக்கி போடுங்க. சிந்தனைகளால் வரக்கூடிய செயலாக மாற்றுங்கள். இந்த அற்புதங்களை நீங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் ஞானம் என்பது. வேறு எங்கேயும் எதை தேடியும் யாரை தேடியும் ஓடவே தேவையே இல்லை. அனைத்தையும் இறைவன் உங்களுக்குள்ளே வைத்துத்தான் படைத்திருக்கிறான் என்ற உண்மைக்கு நீங்கள் வரும்பொழுது நிச்சயமாக ஒரு நற்காரியங்களை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையுள்ள ஒரு ஆன்மாவாக நீங்கள் உருவாவீங்க. இன்னும் பல பேர்த்துக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருப்பீங்கள். அதுதான் நாம் சொல்வது. நாம் கற்றதை அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய நோக்கம்தான் நம்மளுக்கு இருக்குது. இது முன்னோர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த கற்றுக் கொடுத்ததை நான் வைத்துக்கொண்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. என்னுடைய காலம் முடிவதற்குள் சில ஒரு முக்கியமான ஒரு 10 பேரையாவது உன்னதமான நிலை கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய அவா. அதுதான் இறைவன் எனக்கு கொடுத்துருக்க அடியனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கட்டளையும் கூட. தாய் மாசாணியின் அருளுடன் இறைவனுடைய ஆணையுடன் நாம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். வாருங்கள், அனைவரும் இணைந்து மெய்ஞான வாழ்வியல் யோகத்தில் பயணம் செய்வோம். பொருளையும் அருளையும் ஒன்று சேர்ந்து பெற்று நல் வாழ்க்கை வாழக்கூடிய அந்த ஒரு அற்புதமான கதியை நாம் அடையலாம். அனைவருக்கும் வணக்கம். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி.